Hello guys, welcome back to Brothers Gaming Channel. நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Ben 10 the ultimate cosmic distraction part 4 தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க, அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஏற்கனவே ஒரு 3 பார்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதே பார்த்துடுவாங்க, அப்பதான் இதெல்லாம் புரியும். பென்டனோட ஃபுல் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 3-4 பார்ட் பண்ண எண்டிங் ஆக மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்றீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மங்கியா இருக்கோம். நம்ம வந்து இந்த இதை ஏறி போனோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் சின்னதை ஏறி பார்த்தோம். அது சுற்றி வந்து நினைக்க ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது லிஃப்டா மணல் எடுக்கிறதா? மணல் எடுக்கிறது அது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட். எந்த தேவைக்கு வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஆராயக்கூடாது. நீ இப்போ என்ன எங்க ஸ்பைடர் மேனாக மாறி விட்டா செவுத்துல ஏற முடியுமாடா இதால? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாரா? ஓ என்னது இது? ரொம்ப ஒரு மாதிரி அக்லியா இருக்கு. கொடுக்க தலையா? நான்தான்டா. ஃபேக்ட்ரி எனக்கு தான். அதை நீ கலெக்ட் பண்ணி ஒரு ஆக்டிவ் ஃபேக்ட்ரி நீதான் வச்சிருக்கேன் தெரியும் பென் டென்னிசன். நான் அதை வின் பண்ணி எடுத்துட்டு போலாம் வந்திருக்கேன். ஓஹோ, அது ஒன்று வேணுமா? நீ இந்த ஹீரோ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கொடுக்க தலையா? என்னடா அது? எங்க இருந்து பாம்பர்லாம் வருது? அது ஷீல்டு போடலாம். இவடிக்கு தான் படுதானா ஷீல்டு போடலாம். கொடுக்க தலையா? எங்க அடிக்கிறதா தடுக்கிற மாதிரி அடிக்க வேண்டியதுடா. தடுக்கிறேன்டா, இறக்குறேன்டா பேசணும் சார். ஆனா இவங்க சார் ரொம்ப பவர் கொஞ்சம் இல்ல. இவங்க சாரா அப்டேட் பண்ணுவோம்ல. அது எனக்கு இவங்க சார் என்னன்னு தெரியல, ஒரு தத்திமாக மாதிரி இருக்கு. அல்டிமேட் இமாக சாரா மாறினாதான். ஆனா அடி ஒண்ணு இடி மாதிரி உள்ளது. உண்டாண்டா ரொம்ப ஓவரா பேசுன. 5 நிமிஷத்துல ஆச்சு முடிச்சிட்டேன். அவன் ஆளே கிடையாது. இது முதல்ல அப்டேட் பண்ணணும் எல்லாத்தையும். இவன் ரோபோ சிட்டி த ரோபோட் வெர்ஷன் 2.0 மாதிரி நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துடும். ரொம்ப காலமாக அப்கிரேடே பண்ண மாச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரை இவங்க செட் பண்ணலாமா? அப்கிரேட் பண்ணா போர் அடிக்குதுடா. அப்கிரேட்லாம் பண்ணாதடா. அப்கிரேட் பண்ணா போர் அடிக்குது. சரி அப்கிரேட் பண்ண போனால் என்ன அடிப்பானுங்க? பரவாயில்ல, அதுதான் ஜாலியா இருக்கும். உன்னை அடிக்க நான் அதை வேடிக்கை பார்க்க ஜாலியா இருக்கும். நீ வேடிக்கை பார்ப்ப, வீடியோ பார்க்கலாம் கட் பண்ணிட்டு போக மாட்டாங்களா? அது வந்து இது மஞ்சள் கலர் பண்ணுவோமா? நீ நம்ம தலைவன் இவனுக்கு பண்றா எக்கோக்கா? பண்ணலாம். இதுக்கு முதல்ல முடிச்சிடலாம். கீழே எபிலிட்டிஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் இதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? இது ஓடுற ஸ்பீடு தான் ஏற்றணும். சரி ஓகே, எக்கோவா இதெல்லாம் மஞ்சள் கலர் பண்ணிடலாம். இவனுக்கு பண்ணிடலாம். வாட்டருக்கா கந்தசாமியா? எங்கடா எக்கோ தேட சொன்னேன். ஓ இவனா? இவன்தான் மஞ்சள் கலர்னியா? ஆமா, இவன் வாட்டராடா. இவன் பேர் என்ன? வாட்டர் இல்லைல்ல. ஓஹோ, அப்படியா? எதுவும் சொல்லுவானுங்க. பவர் அப்படியோட காலி ஆயிடுச்சு. அப்பாவி, நம்ம தலைவன் எக்கோக்கு போடாம போயிட்டல. எக்கோ எண்டிங்ல வச்சாலும் பாத்துக்கலாம். ஏன் கவலை போடுறேன்? அடிக்க போறேன்னு பார்த்தா சமாதானம் பேசுது. ஒரு பிரிட்ஜ் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இந்த ரோபோ தேவை. நான் என்ன கூட்டின்னு போ அப்படின்றாங்க. அந்த ரோபோ சொல்லுது என்ன கூட்டின்னு போடா அப்படின்னு. நீங்க யாரா? நீங்க நம்மளுக்கு முன்னாடி வந்து போயிட்டு. ரோபோட பேர் என்ன சொல்லுங்க? ரோபோட பேர் என்ன வைக்கலாம்? பேரா? மார்க் மாயாண்டின்னு வைப்போமா? டவுசர் பண்ணி வைப்போமா? டவுசர் பாண்டியா? நீ யாரா? டேய் கொஞ்சம் லீவ் விட்டுவாங்கடா. நீ உமங்க சார வச்சு நினைச்சிட்டு இருக்கு. என்னடா இவ்வளவு வேக மாட்டேங்கிறான்? அது பவரா? ஆமா, அப்டேட் பண்ணானே இப்படி அடிக்கிறான். ஆமா, அத மூதேவி அத முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானே. அப்டேட் வந்து இப்ப கண்டுபிடிச்சோம். கலர் கலரா இருக்கு. டோர் திறக்கணும் போல. ரோபோ எதனா பண்ணும் போல. ரோபோ கலர் கட்டணும் போலயே. அது கலர் கட் ஆகணும்னு தெரியும். நீங்க விட்டு விளையாடுன்னு இருக்க ஜாலியா. கலர் கட் ஆகணும். ப்ளூ கலர். இப்ப அந்த பக்கம் ஆரஞ்சு. 1 or 2 கட் ஆயிடுச்சு. அது ரோபோ என்ன பண்ணிச்சு இப்போ? அது ஒன்றும் பண்ணல. லாஸ்ட் வீக் நான் சும்மாவே நிப்பேன், நீ என் கூடயே வா. இப்போ ஆனால் அதை வச்சு வேற ஏதோ பெரிய யூஸ் இருக்கு போல ரோபோ வச்சு. ஆனால் பெரிய யூஸா? நேரத்தா யூஸ் பண்ண போறது. பொறுமையா வருது. பொறுமையாவா? ஓடில வராதா? GT the version 2.0 ஸ்பீட் 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர். போவே மாட்டேங்குது பேர். ஸ்பைடர் மைக்கிச்சு வேற நம்ம ஓடுறோம் வேகமாக கூட ஸ்பைடர் மைக் வேற. ஏய் சீக்கிரம் வா, தரதல ரோபோட்டே. இது பொறுமையா வருது. பாக்குது அதுல மட்டும் சொல்லிச்சு. இந்த இடத்துல மட்டும் முயல் மந்திரம் வந்து 2 சுவிட்ச் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர் போய் அந்த சுவிட்சில் ஆன் பண்ணுது. எங்க இருந்து சுவிட்ச் ஆன் பண்றது?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்க. அதுதான் நம்ம சேனலுக்கு ஹரி சீக்கிரமா பண்ணு அடிந்தது. இங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க. பென் ஹரி சூரியன் பேசிட்டு இருக்க. சொல்றத சொல்லி தான் ஆகணும். சரி ஓகேக்குது. ஆனால் வழி இருக்கு போல கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடி போய் பவர்ஃபுல்லாக எடுத்து வந்துடும். யார் அவன் ஸ்க்ரீனில் ஏதோ மண்ண மண்டியாக காமிச்சுனுங்க? நம்ம வில்லன்ஸ். வில்லன்ஸா? ஹீரோ இல்லை வில்லன். வில்லனா? ஆமாம். நீனா வில்லனுக்கு சப்போர்ட் பண்ற? ஐயா இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஒரு நாள் WWE வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் தானே போட்டுச்சு. ஒரு நாள் WWE குத்தி வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணியான்னு மூஞ்சிலே குத்த போறேன். WWE விளையாடினா பார்ப்போம். அது பண்றதுக்கு ரொம்ப காலம் இருக்கு. ரொம்ப காலமா? நீ ஃபர்ஸ்ட் இந்த கேமை முடிடா, அதை பார்ப்போம் நம்ம. இவன் வேற டேய், யாரா இவன்? டேய் இவன் பொறுமையா வராத பார்த்தா. ரோப்பு இவங்க சொல்ல மாட்டி. சரி நம்ம வராம இருந்தா இந்த ரோபோட் என்ன பண்றோம்? கேபிள் கனெக்ட் பண்ணுமா? கேபிள் வச்சு இழுக்கணுமா? கேபிள் எனக்கு தெரியும்டா. ஆடா பாவி, நான் கண்டே போய் சேப்போன்னு சொல்றேன். எனக்கு தெரியும்டா கேபிள். டெட்புல்ல வருவான். மொக்க காமெடி பண்ணுவேன். டெட்புல்ல வருவான் பாரு. கேபிள்னா கடுப்பாயிடாது. ஏன்னா மொக்க காமெடி நிறைய பண்ணுவான் அவன். அது வந்துச்சு. பொறுமையா நடக்குது. ரொம்ப வெறுப்பாகுது. நம்ம யுமாங்கசாரோட பொறுமையா நடக்குது. இந்த பிரிட்ஜ் வர கிட்ட ரோபோ தேவைப்படுது. நான் ரோபோ. சரி ஓகே பாய் ரோபோ. இந்த பிரிட்ஜ் வர வைக்கிறதுக்கு நீ ஏதோ பெருசா நடக்கும்ல சொன்ன. வருதா? என்ன இப்ப மட்டும் லைட்டா வேகமா வருது? ஒரு 5 ஸ்பீட் ஏத்திட்டாங்களா? தெரியலையே. 5 ஸ்பீட் வருஷம். ஏய் என்னடா இது? ஏய் நீ வேற ஏதோ அப்கிரேட் பண்ண இமகா சார்னா நீ ஒண்ணுமே இல்லடா. ஏன் திடீர்னு இமகா சாரை வச்சு அப்கிரேட் பண்ணதே வச்சு அடிச்சிட்டு இருக்க? அப்கிரேட் பண்ணி எதுக்கு பவர் இருக்கோ அதை வச்சு அடிக்க முடியும். சண்டைன்றது கொஞ்சம் ஈஸியா இருக்க கூடாதுடா, கஷ்டமா இருக்கணும். கஷ்டமா இருந்ததா வந்து பாக்குறவங்க எல்லாம் ஓ கஷ்டப்பட்டு ஆடுறாருன்ட்டு 2 அடியில செத்து போற மாதிரி அடிக்கிறியதா? இருந்தாலும் எதனா பெரிய இல்லை வருவால, அப்ப பெருசா இருக்கும். ஏன் அவ்வளவு போடுற? பெருசாவா? ஏன் நீ 4 வாட்டி சாவியா அவங்கிட்ட? 4 வாட்டி சாவ. என்ன கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லையே. ஆண்மகன் எல்லாம் வேணாம், ஒரு பொம்பளை கேரக்டர் வந்தா இப்பயே ஒண்ணு தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு பொம்பளை கேரக்டர் இந்த கேம்லயே இல்லையே. பொம்பளை கேரக்டர் இல்லையா? டேய் ஒண்ணு இருக்குமேடா, ஆஃபரிங் ஏதோ ஒரு பேர் இருக்குமே. ஏதோ ஒரு பேரா? ஒரு பொண்ணு நான் கேள்விப்பட்டது இல்லையா? டேய் பென்டன்ல இருக்கும் பாரா ஒரு பொண்ணு, மந்திர சக்தி கன்னுக்கு வில்லியா இருக்கும். அது கன்னோட டிபார்ட்மெண்ட். பென்னி கிட்டவா? பென்னி கிட்டயா? பென்னுக்கோ தான் அது எதிரி. அதுவும் யாருங்க இவன்? ஆஃபரிங் ஏதோ பேர் வராங்க. என்ன இந்த ரொம்ப ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. ஐ நீட் பேட்டரிஸ் இன்டு தி ஹோல்டர்ஸ். அந்த ஹோல்டர்ஸ் உள்ள பேட்டரிஸ் வாங்கணுமா? இது பச்சை கலர். இந்த பேட்டரி ஃபில் பண்ணு. இதுதான் பேட்டரியா? டியூரல் பேட்டரி சின்னதாக நினைச்சேன் நான். இவ்வளோ பெருசாக தராங்களே. பேட்டரி தள்ளுறதுக்கு யார் நீ? இவன்லாம் பத்த மாட்டானா? அவன் எப்படி? அவன் ரொம்ப சின்ன பையனா? இவன் வெயிட்டான அவனோட கேமரா திருப்பி சரியா? உமாங்க சார் அதெல்லாம் ஓடுறதில்ல, ஒத்த கையால நீ பண்ணணும். ஆனால் ஓட தெரியாது, ஜம்ப் பண்ண தெரியாது. அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல. அது சுமத்தாங்கி மாதிரி வெயிட்டான பொருளை இழுக்கிறதுக்கு மட்டும் ஆள். இது எது தத்தி மாடு மாதிரி வருது, சொல்றது செய்யுது. எனக்கு வீட்டு உள்ள கையை விட்டுச்சு. அடா எது எதோ தூக்குது. ஓ பேட்டரி உள்ள வச்சிச்சு. அதுதான் புது ரோபோ ஆக்டிவேட் ஆக போகுது இப்போ. புது ரோபோவா? அப்புறம் சிட்டி 2.2 வர போதோ, அது திடீர்னு ரெட் கலர்ல நம்ம சொல்ல போதோ. எல்லாமே இப்போ ஆன் ஆகுது. இதுவும் ஆன் ஆயிடுச்சு. இல்லை இது ஆன் ஆகல. அது சீலிங்கும் போடாது. ஸ்பைடர் மங்கி அந்த பக்கம் வருது. தப்பா வந்துட்டோம். இந்த கேமரா கபோதி ஒழுங்கா மாத்திரா. உச்சியில் தான் அந்த பழைய பேட்டரியில் இருக்குது. புது பேட்டரி மாற்றணும் போடுது. என்ன பார்த்தா எலக்ட்ரிஷியன் மாற்றதா இவங்கலாம். நீ எலக்ட்ரிஷியன்லாம் சொல்லாத. நீ கரண்ட் ஒயர் சுவிட்சை ஆன் பண்ண சொன்னாலே 10 நாள் யோசிப்பேன். எலக்ட்ரிஷியன் சொன்னேன்னு வச்சுக்கேன், ஷாக் கட்சி செத்துடுவேன். நீங்களா சுவிட்ச் ஆன் பண்ண சொன்னா ஏன் 10 நாள் யோசிப்பேன்? டக்குன்னு ஆன் பண்ணிட்டு போறேன். எது கரண்ட் போயிட்ட அப்புறமும் சுவிட்சை பார்த்துட்டு இருப்பேன். என்ன கரண்ட் வரல, கரண்ட் வரல, எது சுவிட்சை பாருங்க லூஸ். அதான் பாப்படி கரண்ட் வரல, டியூப் லைட் எல்லாம் சுத்தி பார்ப்போம். சமந்த எல்லாம் பேசுவாங்க, கண்டுக்காதீங்க. இல்லைங்க கரண்ட் வரலன்னா டியூப் லைட் எல்லாம் சுத்தி பார்ப்போம். ஆனா இதே ஏன்டா அடிக்க பாக்குற? என்ன சும்மா பொறுமையா வந்து இது 4 லைட் வச்சு பார்த்தா தான் பார்ப்போம். 4 அடியா? ஏய் ரோபோட் கொஞ்சம் நல்லா வேலை செய். எங்கே காட்டுது இந்த வாட்டி? கொஞ்சம் இரு, கொஞ்சம் ஈஸியா தரானுங்களா? ஏய் இது என்னடா ரோபோட் மேல பொறுமையா வருது? ஏதோ ஒரு விளம்பரம் ஆச்சுடா. பேட்டரி என்னடா சொல்லுவாங்க? அது வந்து சச்சின்லாம் வருவாரு. அது வந்து ஏதோ ஒரு பேட்டரி விளம்பரம். நீ விளம்பரத்துக்கு இது போவாதே, துணி போவாதே, ஒழுங்கா இப்ப இழுத்தாத. நானா பொறுமையா போயின்னு நான் சொல்றேன்னா என்கிட்ட சொல்லிங்கன்னே இருக்க. வேகமாவான்னு பொறுமையா போயின்னு இருக்கேன். பொறுமையா அடிபட மாட்டேங்குது. என்ன உனக்கு எப்படி வாக்கா வச்சுட்டு இருப்பேன்.
இது அப்படியே பிடிச்சி எரிஞ்சிருவியா? டெட் புல்ல வர மாதிரி பாதி பாதியா பிடிச்சிருவியா? நீ எதுக்கு இப்போ டெட் புல்லே இருக்கற? நான் அல்க்கு மாதிரி அடிப்பேன். நான் டெட் புல் ஓகே. நான் நெக்ஸ்ட் டெட் புல் கேம் போட போறேன். அதான் டெட் புல்ல பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, டெட் புல் கேமா? பண்ணுவோம் ஈஸி தான். ஈஸியா? இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்களா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? போய் செத்து சாவலான்டா. செத்து சாவலாமா? சம்மந்தமே நான் பேசுறேன். எப்படி செத்து சாவ முடியும்? செத்து நீ சாவடா. அந்த மாதிரி நீ சாவடா. ஐயோ, உங்களுக்கு வர காரணம் ரோபம் மாதிரி தான் காட்டணும் போல. எது என்னடா இது? 2 வந்து ரொம்ப இது ஒண்ணுமே பண்ணலடா. வருது, அதுல கையை விட்டு ஆட்டுது, கதவு திறக்குறேன்ட்டு ஆக்டிங் மட்டும் போடுது. இது எங்க ஏதோ ஒண்ணு, அதை ஒண்ணு அப்புறம் நம்ம இது ஆப்ரேட் பண்ணும் போல. டேய், இது நானே பண்ணிருப்பேன்டா. என் தம்பி எக்கோ வச்சு 4 வாட்டி பண்றேன். இந்த மாதிரி 3 பேரை கூப்பிட்டோமா, 2 ஆன் போனோமா இருப்போம். எதுக்கு இந்த ரோபோ தவலாம் கொடுத்தானே? குட் பாய், ஹேவ் எ பீஸ் ஆஃபியா ஜர்னி, சேஃப் ஜர்னி. டேய் அடப்பாவி, அவ்வளவுதானா? டேய் எதுக்குடா இந்த ரோபோ வந்தீங்க? ஏதோ புதுசா எங்களை காப்பாத்து, திடீர்னு ஒரு உயிர் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துன்னு பார்த்தா சம்பந்தமே தான் சைடு கேரக்டர் பண்ணிட்டு போகுது. சேவிங் இருக்கு, ஆனா நம்ம இன்னும் இது இன்னும் சேவிங் போற போக்குல மண்டையில ஒரு கல்லு வந்து செத்து போயிட்டு நான் என்னடா பண்ணுவேன்? டேய் இவன் வேற கள்ள தள்ளி விட்டானே, அவன் தானே இவன் கல்ல தள்ளி விட்டான். ஆமா பெரிய பாதங்கள் ஒன்று உருட்டி விட்டானே தலை மேல. அட்டப்பாவி டேய், அந்த பெடி ஸ்லீட் நீ தான். நான் அடி வாங்குற? அடி வாங்குறேன்னா அடி வாங்குறேன். வெக்கம் வந்துச்சு, இப்போ எப்படி அடி வாங்குறேன்? டேய் பட்டுன்னு ஏதாவது போட்டுறா கிட்ட போய் அவன் அடிச்சு அவன் மூஞ்ச வச்சு கையில கொடுத்தானே. டேய் கண்ணி வெடி வீசுறான்டா. கண்ணி வெடியில ஏதோ போட்டோ செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுக்கிறா? டேய் செல்ஃபி சண்டை போட்டுக்கிற செல்ஃபி எடுக்கிற? என்ன பண்ணலாம்? அடிக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ ஒரு 2-3 எக்கோ கிளப்பிட வேண்டியதான். இப்போ ஓட்டு ஊத்துறான். திரும்ப ஏத்துறான். மறுபடியும் அட்டப்பாவி தீபாவளிக்கு கொண்டாடுற பசங்க இங்க கூண்டு வந்தா இப்படிதான் பண்ணுவானுங்க. டேய் கத்துறான். இந்த மாதிரி எக்கோ வச்சு ரொனாலும் இது அப்ரோச் நினைக்கிறேன். கடைசியில் ட்ரை பண்ணுவோம். அது இவங்க சார் வச்சு ட்ரை பண்ணுவோம். நம்ம தலைவன் பவர் யாராச்சும் வர முடியுமா? இப்பயும் பண்ணிட்டானா இவங்க பண்ணிட்டான். டேய் இவங்க சார் யாராவது கூண்டு வர இவன் எங்கடா? டேய் அடிச்சே பறந்து பறந்து போயிடானா? லைன்மேனுக்கு அக்கா பையனா இருப்பான் போல இது. ஆனா உனா பறந்துறான். டேய் இவங்க சார் டங் 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 எங்கேந்திரா வரானே அவனுக்குன்ட்டு என்ன பறந்து போய் வாங்கட்டான். என்னடா இது? அவன் அங்கே நிற்கிறான். ஏதோ ஒன்று வந்துருக்கு. போன தடவை இதனாலதான் பக் ஆச்சா? வந்தான் என்னாச்சு? எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாம பேசணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்தோம். பக் ஆயிட்டா அவன். இந்த இடத்துல நின்னுட்டா. ஆனா இதெல்லாம் ஓபன் பண்ண கேட்டது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னும் புரியல, என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா விளாடணும். அதான் இது. அதாவது பாத்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே பக் ஆகி நின்ட்டான். அந்த இடத்துக்கே போறான். இந்த எங்ககிட்டே நின்ட்டான். நாங்க அடிக்கடி சாவும் இல்ல. ஆனா இந்த இதெல்லாம் காமிச்சது எங்களுக்கு பேட்டரிலாம் உடைக்கிற மாதிரிலாம். பாருங்க சம்மந்தம் தூணை வச்சுட்டு இருக்கான் பாருங்க. இடத்துல இருக்கணும். அது தெரிஞ்ச விஷயம் தான். அவனை சாவடிடா. என்னடா பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். அவனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ருசி சாவடி. நம்மளே கலந்து போட்டு பெரிய சில்லி சிக்கன் ருசிச்சு. என்னடா இங்க வந்து பாம்பு முட்டுங்கிறான். ஏதோ அவன் லேசர் மாதிரி பாம்பு. ஆமா பாம்புனா என்ன? அது வெடிக்கிற பொருள் எல்லாம் நம்மளுக்கு பாம்பு தான். என்னடா இப்ப சென்டர் வந்துட்டான். சென்டர்ல பெரிய குண்டா தூக்கி போடணுமோ? ட்ரில் பிட்ட கூப்பிடுறாடி. ட்ரில் பிட்டு வாடா போடுறா. திரும்ப பாம்புக்கு விடாத. கீழே போகுது சில சாப்பிட்றாயோ சொல்றானே ஒரு மாதிரி. இப்ப மட்டும் பறக்க மாட்டானா? அடி வாங்கிட்டான். வா செட்டு போடா. செட்டு உமாங்க சார்றா. உமாங்க சார் லைட் போட்டு எங்க போனோம் உண்மைதான். வேற ஆனா கடைசி காலம் டேய் லாஸ்ட் அடி தாட்றான். செத்துறான். நீ எங்க போற? தூண தலைமையிலேயே போட்டு அவனை கோமா கூட்டு போடா. மண்டிடு நாயே போ. எவ்வளவு நேரம் வெறுப்பாத்றான். பூமி விடுறது வெளியே காட்டுறானுங்க. என்ன இது? ஓ வில்லனை காட்டுறாங்க போல. எப்பவுமே தான் காட்டுவாங்க அவனை. வில்லனு பேபிக்கா? ஆமா அவன்தான் பேபி. இதோ மாஸ்டர் இந்த மாதிரி பென்டன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்க வைக்கிறான். வீடியோவே பாக்குறாங்களா? நம்ம சும்மா டப் பண்ண வேண்டியதா? பென் டென்னிஸ் எனக்கு தெரியும். நம்ம வழியில அவனை பாப்போன்னு. நம்ம வழியில தூக்கி ஆகணும் அப்படின்றாங்க. பென் டென்னிஸ் டேய் அவன் மேல இருக்கிற கண்ணில் இவன் ஏன் மேல ஏன்டா அடிக்கிற? டேய் அடப்படா. டேய் மாஸ்டர் மானங்கட்ட மண்டையா, ஏன்டா என்ன அடிக்கிற? கோவம் வந்தா எனக்கு கொண்டுருவோம் போல. சார் என்ன பண்றீங்க? ஒழிஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்றான் இவன்? ஆனா அவன் வச்சிடறான். அவன் என்ன சொல்றானா? டேய் உன்னை நம்பிதானடா நான் பூமியில போறதோடுத்தேன். என்கிட்ட அது இருக்கு இது இருக்கு நீடா. அதெல்லாம் எங்கடா போச்சு? சைனா அதர் பீசஸ் எங்க இருக்குன்னு வந்து நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். சைனால இருக்கு. அது வந்து டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு
கெட்டிங் சம்திங் எதனா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. காஸ்மிக் ஹெல்ப் மேன் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பீசஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது வந்து எனிமிக்கு ரொம்ப சார்ஜாக இருக்கும், அது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்றாங்க. ஏய் நான் என்ன பண்ணுறது, அது கன் பவருக்கு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்காது, ஆனால் அதோட நீ ஃபைட் பண்ணாத கன் அப்படின்றவர் உங்கள் மேம் மாதிரி பண்ணாங்க. பிகாஸ் நான் அதை லூஸ் பண்ணிட்டேன். பெரிய கம்பெனி பிடிச்சலாம் இருக்குது, அதான் அடிக்கிறேன் ஏண்டி என்ன அடிக்கிற, ஐ காட் திஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. என்ன பண்ண போகிறாரு, என்னங்க சண்டை சாப்பிட்டே அமைஞ்சிச்சு. சரி ஃபைட்லேயே நம்ம பெண்ணை கண்ட்ரோல் உனக்கு மேலேயே நம்மளை மக்கையா சாலா பண்ணலான்னு போச்சு. யூ ஓகே மேன்? ஐ திங்க் ஸோ இட்ஸ் மோர் ரொம்ப டேஞ்சரஸானது போல. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து என்ன சொல்லுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது. இது ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனாவில் இருக்குது இந்த மாதிரி பீசஸ்லாம். அங்கே இப்போ நம்ம போய் அதை கண்டுபிடிக்கணுமா, அது ரொம்ப இதுவாச்சு, பெருசாச்சு அந்த வால் அப்படின்றது. வேறு வழியில் இப்போ இது அங்கே போய் ஸ்பேஸில் போய் கண்டுபிடி இது எவ்வளோ மேலுன்றது. அங்கே நம்ம சீக்கிரமாக போகிறோம், அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அங்கே வந்து ஒரு டிராகன் வந்து நான் பார்த்தேன், அது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், டிராகன் டர்பூர் நெருப்பு விட்டுறோம் பலாதத்தில் கம்யூனிட்டி பெருசாக ஒன்று பார்த்தோமே, அதான் சொன்னாங்க போல டிராகன். அது டிராகனா? அது அதான் டிராகன்றாங்க. அதோ யாரு இவன் பேர் என்னது, ஏதோ பிக் சில்லுன்னுவாங்க. பிக் சில், அது அப்கிரேட் ஆனாதான் பிக் சில் நினைக்கிறேன்டா. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல. ஆனால் மட்டும் சைனா அனைவரையும் சைனாக்கு வரவேற்கிறோம். என்னடா சாமுராய் மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க கத்தி வச்சுன்னு. 3 பேரா? 3 பேர். நான் தான் சாமுராய் சக்கூர். பேர் தெரியல, ரேஞ்சர்னு இருந்தது, பேர்லாம் படிக்கல. பேர் நம்மளுக்கு அடிக்கதானே தெரியும், நம்மளுக்கு அடிக்கதானே தெரியும். அதோ போடுங்க அடி விடாத போல. முச்சாச்சா ஃபைட்ட செத்து போடா தாடியில் வச்சுக்கலாம் வித்து சொல்றீங்களா? நான் ஏதோ பெருசா இருப்பான் இவனும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கியடா. எவனா ஸ்டோஃபர்? இல்லை சரி, அந்த நெருப்பு கொஞ்சம் எடு, லைட்டாக எஞ்சி இருந்தது. வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம பவர் இல்லை. பவர் இல்லையா அடி? ஆமாம், முதல்ல ஜாடியில் வச்சு பவர்லாம் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, நாங்கள் ஒரு ஜாடி இருக்குது. எப்படி என் கண்ணில் படம் மிஷாங்க? ஆமாம், ஜாடியும் சாப்பாடும் கண்ணு வந்து மறைக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி சாப்பிட்ருவேன். காமெடியாக கொஞ்சம் சுவிட்ச் விடுங்க எல்லாரும், சுவிட்சை மாதிரி எமோச்சு போட்டு விடுங்க, அப்போ தான் ஆளு கொஞ்சம் மனசு எப்படியா செஞ்சு இனிமேல் சமாளிக்கிறேன். நான் காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காமெடி நல்லா பறக்கும் கார்ட்டூனில். மனையில புடிச்சு இந்த உயிரை ஊசலாடி வச்சு டேஞ்சரஸ் பட்டாம்பூச்சி. என்னடா இது கந்தசாமி மாதிரி வருது, கந்தசாமி பாட்டு மட்டும் பாடாத. இது நான் போய் நான் சன் சிங்கர்ல 3 அவார்டு வாங்கியிருக்கேன்டா. கேவலமான பாட்டு பண்ணுவேன், பெஸ்ட் சிங்கிங் அவார்டுன்னு வாங்கியிருக்கேன். ஒரு நாள் ஃபியூச்சர்ல வாங்கன்னு சொன்னேன். இல்ல பெஸ்ட் ஒஸ்ட் சிங்கிங் அவார்டு வாங்கியிருப்பேன். என்ன மேல போத பேகத்தா இருந்தாலே போதும் போல. சைனா ஒரு 4 வாட்டி சுத்தி பார்த்துட்டு வரலாம் போல. இன்னும் ஓடுறதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. கந்தசாமி இது ஜம்ப் பண்ணி திரும்ப அந்த புகையில போயிட்டு புகை ஹைட் ஏற்றி விடுவோம் போல நம்மள. கந்தசாமி டாடி, இவன் பேரு பிக் சில் இல்லடா, கந்தசாமி மேலேருந்து. இது காட் ஆஃப் வார் மாதிரி இருக்கு. லோகோ டிராகன் அந்த கனவுல பார்த்தோமே. கனவுல பார்த்தோமா? அந்த டிராகன் தான் பார்த்தேன். அது கம்பளி பூச்சி மாதிரி இருந்தது, இது ரியல் டிராகன் மாதிரி. கல்லு ஷாக் கொடுக்கணும். டம்மி பாபா கல்லு. ஷாக் அடிக்குது. அது உன்னோட கிட்ட பவர் யூஸ் பண்ணுன்றாங்க. நான் ஸ்பெஷல் பவர் அதான் அந்த எப்பவுமே ஃபயர் மாதிரி இருக்கும். உடைச்சி டிராகனுக்கு பல்லெல்லாம் கொட்டி போச்சு. என்ன பண்றது? டிராகன் பாத்துக்கோ, இதே மாதிரி நேரில் வந்தா உனக்கு நடக்கும். டிராகன் கோல்கேட் யூஸ் பண்ணுகிற டிராகன் பல்லெல்லாம் பேர் உடஞ்சி போச்சு. நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணி டெரகாட்டோ ரேஞ்சர் டெரகாட்டோவா? ஆமா, டொயோட்டோ கார் கம்பெனி ஆகும். இந்த நேரத்துல ஒரு 4 பேர் வந்துருக்கணுமே. 4 பேரா? ஆமா, அது சொல்ல. டேய் யாரா நீங்க? ஒருத்தன் அடி விட்டு ஒன்று வேடிக்கை பார்ப்பாங்க. வந்துக்கிறீங்க தா யுவசல் போடே டமால். இப்போ வட்டது யாரு? பின்னாடி 2 யுவசல் போடு வாங்கி நீயும். என்னடா ஏதோ ஒரு பாம் மாதிரிலாம் விட்டான். இவன் விட்டானா வேற வேணா ஒருத்தர் சும்மா நின்று இருப்பான். அவன் தான் அங்கேருந்து ஏதோ லைட் இருக்குதா? அவன் தான் குஃபு மாஸ்டர். அவன் குஃபு மாஸ்டரா? பார்க்க ஏதோ சொல்லான்னு வந்தேன், வந்துச்சு. அடுத்து குஃபு பாண்டாவும் வரும். குஃபு பாண்டா கேமும். குஃபு பாண்டா வேணா பண்ணலாம். டெட்புல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுலாம். டெட்புல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், WWE தள்ளி வைக்கணும், குஃபு பாண்டா வரும் அடுத்தது. ரொம்ப கவலைப்படாதீங்க. குஃபு பாண்டா அது பழைய கேம் தான், இருந்தாலும் அது ரீ எடிஷன் விட்டுருக்காங்க, அதை வச்சு விளாடலாம். ஆமாம், கிராஃபிக்ஸ்லாம் பெட்டராகவே இருக்கும். நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த காலத்து கிராஃபிக்ஸ் மாதிரி இந்த காலத்து கிராஃபிக்ஸ். ஆனால் என்னைக்கும் குஃபு பாண்டா தொப்பா ஆடுறது மட்டும் நிற்காது. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. தொப்பா சாப்பிட்ருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி பென்டன் கேம்லேருந்து குஃபு பாண்டாவை பற்றி பேசுகிற. பென்டனுக்கும் குஃபு பாண்டாவுக்கும் தொடர்பு இருக்கு. நான் தொடர்பு? ஆமாம், ஒரே தொடர்பு தான். ஆமாம், பின்ன பென்டனில் ஒன்று இருக்கும் பேர், சாப்பிட்டு கார்ட்டூனில்
கார்ட்டூன் எனர்ஜி அது பேர் அந்த சின்னதாக குள்ளமாக இருக்கும் தொப்பை சின்ன சாப்பிட்டு வச்சுட்டுக்குமே. ஆமாம், அதுவும் குங்ஃபு பாண்டா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். டேய் எது கூட சேர்க்கணும்னு தெரியலடா. அது ஒரு மாதிரி காட்டு பண்ணி மாதிரி இருக்கும். குங்ஃபு பேண்டா பார்க்க கூடு நல்லாவே இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். என்னடா ஷீல்டு தான் போடுறான் நீ? ஷீல்டு ஐஸா? அது அடப்பா. நான் அவனை உருக்க வச்சேன். எப்படி நம்ம கிட்ட ஐஸு ஃபயர் எல்லாமே இருக்கு. ஃபயர் விடு. ஃபயரா? ஸ்வாம் ஃபயர் தான் இருக்கு. ஐஸு இவங்கிட்டயே ஐஸு ஃபயர் இருக்கிற மாதிரி சொன்னேன். இவங்கிட்டே இல்ல, ஸ்வாம் ஃபயர் நம்ம ஃபயரு. ஆனா இது பிக் சில்லானா வரும்னு நினைக்கிறேன். ஐஸும் ஃபயரும் பிக் சில் ஆனாவா? இது மட்டும் என்ன இருக்கு? ஸ்மால் சில், வெறும் சில். இது அல்டிமேட் பிக் சில் அப்படி சொல்லணும். இது வெறும் ஃபயர், அல்டிமேட் ஒன்னா ஸ்வாம் ஃபயர் அந்த மாதிரி தான். கேட்டு கொஞ்சம் செருப்பு அனுப்புங்க கமெண்ட்ல. நல்ல செருப்பா, பேர செருப்பா, நல்ல செருப்பெல்லாம் அனுப்புங்க. உனக்கு நானும் 100 வாட்டி அடிச்சு பார்த்தேன். தெரியாம பண்ணிருக்கேன். நானும் 100 வாட்டி அடிச்சு பார்த்தேன். நெருப்பு மேல பட்டா உயிர் போகுமே. தண்ணி சூப்பர். அடுத்து இந்த வாட்டி இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் அடிக்கணும். இந்த வாட்டி இது பல்லு நல்லா விளக்கிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, டூத் டெஸ்ட் பண்ண போறோம் நம்ம. எந்த இது போன வாட்டியாவது பல்லு தானே வாங்கிச்சு, இந்த வாட்டி மூஞ்சி வாங்கிச்சுடா பாவம். நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கே. சொல்ல மாட்டேன், ஈஸியா தான் இருக்கு. இங்க ஒரு சேவிங் இருக்கு. இது பார்க்க சைனா செவுரு மாதிரி தெரியலையே. இது ஜப்பான் செவுரு மாதிரியா தெரியுது? ஜப்பானும் சைனாவும் பக்கத்துல தானே இருக்குது. ஆமா, எப்படி உனக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது பாரு இந்த விஷயம். சரிப்பா. டேய் ஜப்பான் ஒரு தீவுன்னு நினைக்கின்றா. ஜப்பான் தீவா? சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லையா? தனியா இருக்கு. ஜப்பான் தனியா இருக்கா? நான் கூட சைனா ஊர் பேர் ஜப்பான் நினைச்சிருந்தேனாலா பாருங்களேன். டேய் நான் உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா, அதுதான்டா என் தப்பு. உங்ககிட்ட சொன்ன பாத்தியா, அதான் என் தப்பு. என்னடா இது ஏதோ பண்ணி இந்த கேம்ல கொஞ்சம் பெருசா கொடுத்தா பரவாயில்லைங்க. வந்தவனே திரும்ப வந்துட்டு இருக்கான். அடிக்கிறது ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆமா, பெருசா வந்தா ஏன் பெருசா வரன்ற, சின்னதா வந்தா ஏன் சின்னதா வந்தன்ற. பகவந்தி நேரத்துல கரெக்டா பெருசா வரணும். இந்த பாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஒருத்தன் தான் வந்தான். அவனும் 2 பேர் வந்தானுங்க. 2 பேர்ல ஒருத்தன் கணக்கே இல்லை. 4 கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்தானே. 4 கையா? ஸ்டார்டிங்லயே ஒருத்தன் தான் நண்டு கை அதான். என்ன இது சொல்ல மாட்டேங்குது. இப்போ பேன் இதில் வந்து பவர் ஷிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம அந்த பக்கம் போய் தான் அதை பண்ணும் போகிறது. நம்மளுக்கு முன்னாடி தான் தெரியுதுல. ஐயோ, ஒன்று மட்டும் பூச்சி இப்போ தலை சுற்றி மூக்கு தொட போகிறாங்க. தரா இவனுங்க ஓடி கத்தி சாம்பாராய் கம்பலும் ஓடே விடாத அடி. டேய் அவனுக்கு நீ சீரப் பண்ணுறியா? அவனை அடிடா. நான் அடிக்கிறதுனால சொல்கிறேன். அப்படி கூடாத அடி. விடாத டி அடி. அது ஆம்பளை. ஃபார்ம் ஃபயர் ஆம்பளை நெத்தாள். நீ டீன்ட்டு அவனை மனக்கெடுப்படுத்தாத. சார் எப்படி சொல்லுவீங்க? அதை மானபங்கம் படுத்தாத. இல்லை இப்போ அடி அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? அடி. அப்போ அதில் டி தானே? நான் அடிடான்னுவேன். அடிடா டீடா வருது, ரெண்டுமே வருது. அது இன்னும் தப்பாகுது. ரேபா நீ போடா ரேபா. பாருங்க, ஷீல்டு போட்டு வந்துருக்காங்களாம். ஷீல்டு எடுத்து வந்தா அடியும் பேதா? நீ அவனுங்க அடிக்க சொன்னா சைடில் இருக்கிற ஜாடிலாம் போட்டு வச்சுட்டு இருக்கேடா. ஜாடி வச்சதா பவர் கிடைக்கும். பவர் வச்சதா அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணதா எக்கோ ஸ்ட்ராங் ஆகும். எக்கோ ஸ்ட்ராங் தான் லைவ் நல்லா போகும். சாரி, லைவ் இல்ல, ஸ்ட்ரீம் நல்லா போகும். ஸ்ட்ரீம்னா கூட ரெண்டுமே ஒண்ணுதான். வீடியோ நல்லா போகும். கேம் நல்லா போகுமா? ஜாடி தான் முக்கியம். ஜாடியை தலையில கூக்க போறாங்க. வலி தெரியாம சாவ போறது தெரிஞ்சிச்சு. ஆனாடி வெடிலாம் வெடிக்கிற. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். கரண்ட்டுங்க. நாங்கள் ரொம்ப நல்லா முக்குறாருல. என்னடா இங்கேருந்து நெருப்பு போகுது? அம்மா வெடிச்சு சூப்பரா. என்னடா பாம். இப்போ நீங்கள் என்ன தண்ணி ஊற்றி அடி? இது வந்து நீ வந்து இது பண்ணுமா, ஜென்ரேட்டர் பவர் இது வச்சு. எங்களுக்கு தெரியாதா? ஐயோ தப்பா போட்டேனே. என்னடா பண்ணுவோம்? ஐயோ பவர் போட்டேன். இல்லை சுத்தம் வர வரவில்ல. ஜஸ்ட் மிஸ். நான் நெருப்புல கருகி செத்துருப்பேன் நேரத்துக்கு. 6 மணி எக்ஸ் கொடுத்துருக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம். நெருப்புல ஊந்து கருகி செத்துருப்பேன். நான் அதை பார்த்து ஆனந்தமா நினைக்கிறேன். தெரிஞ்சு கொஞ்சம் தான் ஹெச்பி இருக்கு. ரொம்ப சோகமா இருக்கு. இவன் வேற என்னடா ஜம்ப் பண்ண சொன்னேன், தவந்துட்டு இருக்க. நீ போயிடுறா. ஐயோ அயன்மேன் என்ன வருமா? அப்படியே தெரியல. ஒரு அல்ட்ரா பக்கல், இது ஒரு பக்கு போல பக்கத்துல இருக்காது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஹெச்பி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் லைட்டா ஒரு காத்து படல செத்துருவோம். இப்போ நம்ம அதான் காத்து செத்துருவோம். போ யாருக்கிட்ட ஓ வந்துட்டாங்க பெருசா. காத்து இதால பார்க்க முடியுமா? காத்துல இல்ல பிக்சில நம்ம பார்க்க முடியும்.
ஸ்டார்டிங்ல காமிச்சாங்களே பெட்சில் வந்தாச்சு. இங்கே அந்த மாதிரி பண்ணும் போல முக்கணும் போல கரண்டை முக்கு 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 விடாத விடாத விடாத. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2 யூனிட் கரண்ட் கூட கரண்ட் தெரியல வேற ஏதோ வந்து முக்கி அது வேணுமா உனக்கு? நீ அது கரண்ட் எலக்ட்ரிக் சக்தி நீ கண்டுபிடிச்சிட்ட. இது வந்து நீ ஆக்டிவேட் பண்ணுறாங்க. உனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒத்துக்கிறேன். அது நீயே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடலாமே. அதை பண்ணி இதை பண்ணு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. வேற வேலை இல்லை எங்களுக்கு. எங்கோ தெரியுது ஓப்பன் ஆகலன்ட்டு. நீ எனக்கு அங்கே அந்த தெருவு தாட்டத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நாங்கள் வேலை எலைட் வெர்ஷன் பார்க்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். எலைட் ஆகும் பேர் அதான் டார்ஜெட்டட் எலைட். ஃப்ரீ ஃபயரில் ஒரு நல்ல எலைட்டாக போட்டு தரீங்களா? ஃப்ரீ ஃபயரில் எலைட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குஃபு பாண்டா கூட கம்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் போயிருக்கான். கேமே பேன் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் ஏன்டா பேன் பண்ணாங்க? ஃப்ரீ ஃபயர் தான் பேன் பண்ணாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குல்லவா? ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லாம் இருக்கும். யாரா இவனுங்க புதுசா இருக்கானுங்க? ஏற்கனவே வந்த பசங்க தான், தெரிஞ்ச பசங்க தான். என்னங்கடா இந்த அடி கொஞ்சம் பலமா வேணுமா? தெரிஞ்ச பசங்களா? ஆமாம்மா. முன்னாடி செந்தில் தான் அடி வாங்கி போனானுங்க. முன்னாடி செந்தில் அடி வாங்கிட்டு போனானுங்களா? எல்லா செந்தில் அடி வாங்கிக்கிறானு இவனுங்க. நின்று வந்து வெடி 2 கத்தி வச்சுன்னு வித்தியாசமா பண்றான்டா. அவனால பிராலியா கிடையாது. முன்னாடி அச்ச வாங்கவே மாட்டான். ஐயோ எச்பி பாருங்க பாதி எச்பி காலி. நீ செடி வளர்த்தா அவன் மண்டையில இருக்கிற முடியல வெட்டுறான்டாடி. இவன்ட்ட கொஞ்சம் பார்த்து சொல்றத. அவன் நானே சித்திரன் அவனு சாவடிக்கிறதுக்குன்றான்டா. அவன் கொஞ்சம் விட்டுதா போட்டு தள்ளுருப்பான். போட்டு தள்ளிருப்பானா? வாயில போட்டு பீட மென்றுப்பான்டா அவனை. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதான் சாப்பிட்டோம்ல போட்டு ஹெச்பி இருந்தாலும் பொட்டு வச்சு சாவடா இருந்தாலும் சண்டை செஞ்சு சாகணும் சார். பயந்து சாவக்கூடாது. சண்டை செஞ்சு சாவலாம். சந்திலேயே போட்டு கழுத்துலயே சொருவனா என்னடா பண்றது? கழுத்துல சொரு வாங்கி போக வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? அவன் 2 கத்தி எடுத்து கடை வாயிலே ஒரு குத்து குத்துறா. அவனை பாதி எடுத்து போயிடுது. இப்போ வச்சு இருக்குமா? இப்ப சொல்ல பென் நீ முடிச்சிட்ட அப்படி சொல்ல. சூப்பரா ஜெனரேட்டர் இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்குது. அத இது பண்ணுவோம். எங்களுக்கே தெரியும். நாங்க தான போய் ரிப்பேர் பண்ணி நம்ம நடுவுல தரணும் போல. ஒருவேளை நடுவுல ஒரு ரவுண்டா வந்தது. ஆனா நீ இவனுங்க வேற வந்துடுறானுங்க. எங்க இருந்து தான் வரானுங்க தெரியல. 2 பூமிகள்ல இருந்தா வரானுங்க. அது உனக்கு தெரியல. இவ்வளவுமா பூமி கடியில இவ்வளவு நாள் இருந்தானுங்கடா. ஆமா கொஞ்சம் தானே. என் டவுட் சைனா செவர்ல நந்து போற எல்லாரையும் வந்து அடிப்பானுங்களா? நம்மள மட்டும் தான் அடிப்பானுங்க. அது எப்படி எல்லாரும் அடிப்பானுங்க? ஷீல்டு போட அடிக்க முடியும். இது வராங்களா இது பண்ணுவோம் ரிஹர்சல் பண்ணுவோம். அப்பதான் ஷீல்டு உடையும். நம்ம அப்படியே குத்திடுவாங்க. என்ன நினைக்கிறானு? சரி சமாதானம் பேசுறான் போல. சமாதானம் பேசுறான்னு இருக்கானு. அங்க அஸ்ட நான் குத்திடுறேன். ஷீல்டு வச்சு நம்ம அஸ்டாரு குத்திடுவானுங்க. விட மாட்டானுங்க. இப்போ செத்துருவோம் போல இது. போய் ஒரு ஜாடி வச்சா கரெக்டா இருக்கும். ஜாடியா அவனை போட்டு மெதின்னு மெதிக்கிறானுங்க. ஜாடி அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவானுங்க? இப்போ மூஞ்சிலேயே குத்துவானுங்க. நான் எவ்வளோ நடிக்கிறேன்னா அவன் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஷீல்டு போட்டு வச்சிடறான். நம்ம ஆளு இந்த பேட்ச் நான் குத்து வாங்கிக்கிறேன். கடைசியா நீ அவ்வளோதான். இப்போ கடைசியாளா? கடைசி செத்து போங்க வந்துடுது. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளு. இது வரைக்கும் எங்கேயாவது செத்த? இல்லை நம்ம சாவாம பண்றோமா? என்ன அதான் சொல்றேன். ஏன் சாபோண்டாடி இல்லை மாமா. அது சார் ஒரு 2 அடி அனுப்பிச்சு விட்டு வாய் பேச்சு அமுக்கி விடுங்க. செத்துட்டான். வெட்டுங்க சார். இன்னும் ஒரு வெட்டு வெட்டுங்க சார். முடிஞ்சா கத்திய மேல வச்சு பாருங்க சார். நீங்க சார் உயிரோட இருக்கீங்க. இன்னும் பெரிய பாகுபலி நினைச்சா காலையில சார் நீங்க பெரிய பாகுபலி நினைச்சா இப்படி பட்டுன்னு செத்து போயிட்டீங்க நீங்க. ஓ மை காட். என்னங்க சார் ஜம்படி போணுமா? ஓகே பிக் சில். இதெல்லாம் எப்படி கரெக்டா இருக்காது. வீட்டுக்கலாமாடா? ஏதோ பெரிய கோட்டை மாதிரி ஒன்று வருது. கோட்டை மாதிரியா? அதோ. ஆனா என் சாபம் பழிக்க மாட்டேங்குது. நீ சாவன்ட்டு இந்த லைவ்ல எவனும் கொல்ல மாட்டான். கொன்னது இல்ல யாருமே. நடிக்க தெரியாதுங்க. நான் உண்மையாதாங்க பேசுவேன். யாரும் கொல்ல முடியாதுங்க. உண்மையெல்லாம் பேசுவேன். எத்தனை வாட்டி செத்துக்கிற கண்ணு முன்னாடியா? நானா பாரு யார்கிட்ட சாவ போறதே இல்லை. சரி சரி. இல்லை எக்ஸுவா கொடுக்குற மாதிரி பெருசா எதுவுமே வரமாட்டேங்குது. இல்லைன்னா செத்து போறது தேவசு. எக்ஸுவா கொடுக்குற மாதிரிலாம் வந்து நான் தாங்க கிங்கெல்லாம் இல்லை. பாயிலே குத்துவானுங்க உன போட்டு. சரி என்ன? ஆமா காட் ஆஃப் வார்ல அந்த சரியாவே கதராச்சவங்கலாம். காட் ஆஃப் வார் 2 பேசாதடா. காட் ஆஃப் வார் 3 பேசுறா. நீ சப்போர்ட் ஆகல. இல்ல அந்த யூனியன் போ ஜூஸையும் போட்டு கதராச்சி அனுப்பிச்சிருப்பேன். ஜூஸ் போட்டு அனுப்பிச்சிருப்பேன் வீட்டுக்கு. ஜூஸ் போட்டு அனுப்பிச்சிருப்ப. என்ன ஜூஸ் போட்டிருப்ப? மாதுளை பழமா ஆப்பிள் பழமா? இல்ல இது டிராகன் ஃப்ரூட்டா? ஃபர்ஸ்ட் இங்க வர டிராகன் அடிடா. ஃபர்ஸ்ட் நீ எங்க டிராகன் இன்னும் வரவே இல்லையே. அது கண்ணில் வரணும்னு சொல்றீங்க. அதுக்காக அது உயிரோட இருக்கும். உயிரோட இருக்குமா? ஆமா அதோ ஜம்ப் பண்ணி போல முக்குது. அது கொஞ்சம் அடைப்பை க்ளீன் பண்ணி விழுந்தது. எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படியா இருக்கு?
அடப்பு கேட்குதா கோபி? அடப்பு இதெல்லாம் என்னதுடா? இல்லை இப்போ ஒரு அடப்பு எடுத்தாச்சு, ஒரு அடப்பு இருக்கு, திரும்ப போய் முக்கணுமா? அதான் சொல்லுது. வில்லனே வராமல் இருப்பானுங்க. நீ மறுபடியும் முக்குதான் திரும்ப முக்குது தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த வாட்டி ஏறி போன போல. ஏன்னா ரெண்டு இருக்கு, மேலே இன்னொன்று இருக்கு. இன்னொன்று அதான் நான் இந்த சைடில் இருக்கு, ரைட் சைடில் இருக்கு. ரைட் சைடில் இது லைட்டாக இருக்குது போல ரொம்ப. அதான்டா. என்னடா இது முக்கல் கொஞ்சம் ஆகுது. மறுபடியும் கீழே இப்போ ஃபுல்லாக அடப்பு தாச்சி. அதனால இருக்கா பின்னாடி பக்கம்தானா? இல்லை இல்லையா? இப்போ ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். பார்க்க அடிக்குது. இன்னும் ஒரு அடிப்போ பார்ப்போம். முழுசு ஏறிச்சு. சொல்லு டிராகன்டா. டேய் அந்த கம்பளி பூச்சிடா, அதுதான் அவனுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது எப்பவுமே எல்லாத்துலேயுமே தான், அது இல்லை இது என்னாச்சு? பென்டனிசன் செகண்ட் டவர் வந்து இதுவாகிடுச்சு. அது இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த போர்ட்டல் மாதிரி இருக்குமே, இது இங்கே ரவுண்டாக ஒன்று கீழே இருக்குங்க, அது ஓப்பன் ஆயிடுச்சான். இப்போ நம்ம விக்ஸில் வச்சு பந்து மேலே போகலாம். பிக்சியில் வச்சு பந்து மேலே போகலாமா? ஆமாம். இது வந்து இப்போ எங்கள் ஜாடி என்ன இருக்கான்னு தேட்டு வந்துடும். ஹெச்பி இல்லை, அதுமாதிரி ஒரு சாப்பம் பழிச்சிடும். சாபமா? டேய் என் சாபம்லாம் வந்து என்ன சொல்றது, அணியாத தீபம் மாதிரிடா, கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போது செத்து போயிடுவேன். நான் சொல்லல என்னை கொல்ல வேண்டும் ஆண்மகன். நானே தான் போதும், நான் என்ன சாவடிக்கிறதுக்கு. உன்னை கொல்வதற்காக நமக்கு என்ன பிறக்க தேவையில்லைடா, நீயே போதும்டா. ஓ இப்பதான் செத்து போயிட்டு வந்தான். ஒரு 2 அடி அமுச்சு விட்டீங்கன்னா மறுபடியும் பள்ளத்துலயே வந்து செத்து போயிடுவான். பாத்துங்க. ஆளி பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இப்ப நான் அடிக்காம போயிட்டு இருக்கேன். அங்க போய் அவ்வளோ சின்னதாக. இப்போ 4 பேர் இங்க வருவானுங்க, எஸ்டாவை தலையிலே குத்துவானுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கடா டேய், நீங்களாம் பார்த்துடலாம்டா. டடா செத்துப்படா. நீ வாடா டடா. ரொம்ப டபுள் ஸ்குவாட். இவனை வச்சு ஒரு 2 அடி அடிங்க சார். சார் பாத்து நீங்க வச்சுக்கோங்க. வீடியோ திரும்ப பத்திரமா பத்தலையா? இன்னும் 2 பாத்தல் தைரியம் தான், பக்கத்துல போய் அடிடா. இப்ப என்ன பண்றது? ஆனா இப்ப வந்துருவேன். ஐயோ போட்டான் 2 விட்டு 2 தானே. ஏதோ நான் 2 பதிலுக்கு 2 தரம், 2 பதிலுக்கு 4 ஸ்லாஷ்க்கு ரெடியா வரோம். நம்ம செத்துறான். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுனேன் நானு. என்னாச்சு? நீ என்னடா யாருமே இல்ல பேசி சொல்லிட்டு இருக்க. பத்தல எனிமி பத்தல. ரொம்ப ஐயோ பவர் கறியாச்சே. தரங்க வைங்க. இப்போ போய் கட்சி. WC ஸ்குவாட் வச்சு மண்டை கிளி போறான். நீங்கலாம் ஒரு ஆளே கிடையாது. டைஸ் போட போறான் தெரிஞ்சிச்சு. வெட்டுவான் தெரிஞ்சுதான் நீ இவனை வச்சிருக்கியா? எத்தனை வாட்டி வெட்டினாலும் வாழ்ந்துடலான்ட்டு. யாரு நினைச்சாங்களா? மூஞ்ச பார்த்தா இவ்வளவு அறிவு மாதிரி தெரியலையே. யாரு கிட்ட? சார் வெட்டிங் சார் இவனை. நான் வெட்டேன். நீங்க ஒரு தடவை செத்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறான் நான் செத்தன்ட்டு. ஏதாச்சும் மூசினா கொலை பண்ணா உங்களுக்கு அடி சாவச்சா அது கணக்கு. அவன் நிக்கிறான்னு சமாதானத்துக்கு நிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. ஒருத்தனை சாவச்சாச்சு, ஒருத்தன் செத்து போங்கடா விடாதீங்கடா. வெறுப்பாத்தாங்கடாடி. சின்ன சின்ன மின்னலாம் வந்து ரொம்ப நேரமா பெரிய பெரிய வில்ல வந்தா மட்டும் மூக்காத அழுவ. பெரிய வில்ல வந்தானா அவனை அச்சு மச்சு பாக்கெட்ல போட்டு போயினே இருப்பேன். சரி ரொம்ப நேரம் போன மாதிரி தெரியுது. நிப்பாட்டில ரொம்ப நேரம் போன மாதிரி தான். ஆமா சரி ஓகே, அடுத்த சேவிங் வந்தா நிப்பாட்டிடலாம். இருங்க ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டிடலாம். டோட்டரா வந்துட்டேன் பேச சொல்ல. இப்போ இது ஓபன் பண்ணும் போல. என்னது? அந்த நடுல ஒன்று இருக்கே, அது முக்கிய ஓபன் பண்ணணும். முக்கிய ஓபன் பண்ணணுமா? ஆமா, அது பண்ணிட்டோம்னா அந்த புகை வரும். சரி மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதுதான் நம்ம சேனலுக்கு முக்கியமாக வேண்டும். போக போக நிறைய கேம்ஸ் வரும், நிறைய எக்கச்சக்கமா வரும். நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கேம் வந்து ஆட முடியலனாலோ ஆடணும்னு நினைச்சாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேமா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பார்த்தலாம். அதுக்கு ஃபியூச்சர் கேமா சொல்றீங்க, இருக்கிற கேமா சொல்லுங்க. இருக்கிற கேமா சொல்லுங்க. சில பேர் சுத்துவாங்க, God of War 6 பண்ணுங்க ப்ரோ, 7 பண்ணுங்க ப்ரோ. அது இருக்கும். ஹிந்திக்காரங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா வரும் நிறைய. அவங்க சொல்லுவானுங்க how to 10 MB God of War to download bro, how to easy very easy just one play ன்னு சொல்லுவாங்க. அதனால நம்பி சார் இது செஞ்சு நாங்க எக்கச்சக்கமா ஏமாந்துருவோம். சரி ஓகே, சரி வந்துச்சு, இதோட நிப்பாட்டிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா அந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்திருப்போம். அதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி. சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டாச்சு. இப்போ எண்டிங் கெஸ்ட் வாங்க சார். எண்டிங் கெஸ்ட் நீங்க பார்க்காம போகவே மாட்டீங்க. ஏன்னா இவர் பேர் வந்து மினி ராஜன். மியூசிக் போடாத, போன வாட்டி காப்பிரைட் வந்து போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம், அதை மறக்காம எங்கள் சேனல்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். என் பேர் MK.